அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மூவி ஸ்பாட். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்ல வெளியான டாப் 5 தரமான வெப் சீரிஸ பார்க்க போறோம். சரி, நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போற வெப் சீரிஸோட நேம் சுழல். இதில பார்த்தீங்க அப்படின்னா, கதிர், ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து நடிச்சிருப்பாங்க. படத்தில பார்த்தீங்க அப்படின்னா, ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து பயங்கரமா இருக்கும். என்னன்னா, ஒவ்வொரு சீனும் வந்து அவ்வளோ தரமா செதுக்கியிருப்பாங்க. சரி, வாங்க கதைய பார்த்துருவோம். கதைய பத்தி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஊர்ல பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்கூல் படிக்கிற பசங்க வந்து லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. லவ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா, சுத்தி இருக்கவங்களுக்கு எல்லாமே எப்படி தெரியும் அப்படின்னா, அந்த பையன் வந்து இந்த பொண்ண டார்ச்சர் பண்ற மாரி இருக்கு அப்படின்னு தான் வந்து விஷுவல்ஸ் தெரியும். ஆனா ஒரிஜினலா பார்த்தோம் அப்படின்னா, அந்த பொண்ணும் பையனும் வந்து லவ் பண்ணியிருப்பாங்க. லவ் பண்ணி உங்க ஊர விட்டு ஓடி போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது, ஒரு கிணத்துல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா, 2 பேரோட பாடிய வந்து எடுப்பாங்க. அவங்க 2 பேருமே கட்டி பிடிச்சிட்டு அங்க இருக்கிற மாரி இருக்கும். சரி, 2 பேருமே சேர்ந்து தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு எல்லாருமே அஸ்யூம் பண்ணிருவாங்க. அங்க தான் ஒரு ட்விஸ்ட் நடக்கும். என்ன அப்படின்னா, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து வந்ததுக்கப்புறமேலு அவங்க தற்கொலை பண்ணிக்கல. யாரோ வந்து கழுத்த அறுத்து கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து ஒரு ஷாக்கிங்கான விஷயம் கேள்விப்படுவாங்க. இது எல்லாமே பார்க்கும்பொழுது பயங்கர ஷாக் ஆயிரும். யார்டா இவங்க கொன்னாங்க அப்படின்னலாம் எல்லாருக்குமே ஒரு மைண்ட்ல கொஸ்டின் மார்க் ஆயிரும். அதுக்கப்புறமேலு கதை வந்து ஒவ்வொரு நகர்வா நடந்துகிட்டே இருக்கும். ஒருவேளை இவங்க கொலை பண்ணியிருப்பாங்களோ, ஒருவேளை இவங்க பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு பயங்கரமா ஒரு ட்விஸ்ட்டெல்லாம் வச்சு பயங்கரமா எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. சொல்லப்போனா ஃபர்ஸ்ட்டு நான் பார்த்த வெப் சீரிஸே இதுதான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கும். அதோட மட்டும் இல்லாம நம்ம பார்த்திபன் அவர்களோட நடிப்பும் ரொம்பவுமே சூப்பரா இருக்கும். இது எந்த பிளாட்ஃபார்ம்ல அவைலபிளா இருக்குன்னா, Amazon Primeல தான் அவைலபிளா இருக்கு. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல செகண்டா பார்க்க போறது வதந்தி. இந்த வெப் சீரிஸ பத்தி சொல்லணும் அப்படின்னா, எஸ்.ஏ. சூர்யா அவர்கள் வந்து போலீஸ் கேரக்டர்ல மிரட்டியிருப்பாங்கன்னு தான் சொல்லணும். சரி, வாங்க கதைக்குள்ள போயிரலாம். இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஆ ஒரு பொண்ணு வந்து அழகான பொண்ணு. அந்த பொண்ணு ஆக்டர்ன்னு நெனச்சு எல்லாருமே நெனச்சிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாத பிளேஸ்ல வந்து கொன்னு போட்டுருப்பாங்க. அந்த ஃபேஸ் கட் பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்டரோட ஃபேஸ் கட் மாரியே இருக்கு. ஸோ இந்த ஆக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அஸ்யூம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா அந்த ஆக்டர் வந்து உயிரோட தான் இருப்பாங்க. அவங்களுமே வந்து வெளியிட்டுருவாங்க, "நான் உயிரோட தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேல் யார்ரா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிற போலீஸ் அதிகாரியா நம்ம எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் வருவாங்க. வந்ததுக்கப்புறமேலு நடக்கிற ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் பயங்கரமா இருக்கும். அந்த பொண்ணோட கேஸ தேடுற அவரு வந்து, அந்த பொண்ணு வந்து ரொம்பவுமே அழகா இருக்கா அப்படின்றதுனால நெறைய பேர் வந்து அந்த பொண்ண லவ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. அந்த இன்சிடென்ட் எல்லாமே ஒவ்வொன்னா தேடி போவாரு. தேடி போகும்பொழுது நம்ம எஸ்.ஜே. சூர்யா இருக்காங்க இல்லையா? அவங்களுமே ஒரு பொண்ண வந்து லவ் பண்ணியிருப்பாரு. அந்த பொண்ணுமே கிட்டத்தட்ட இந்த பொண்ணு மாரி தான் இருக்கும். ஸோ அவரோட பழைய நினைவுகள் எல்லாமே வந்து வந்து போகும். அதோட சேர்ந்து இந்த கொலைய வந்து கண்டுபிடிச்சாரா இல்லையா? ஃபைனலா யார்ரா அந்த பொண்ண கொன்னா? அப்படிங்கிற மாரியெல்லாம் பயங்கரமா ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு சீனுமே தரமா செதுக்கியிருப்பாங்கன்னு தான் சொல்லணும். வதந்திய நம்பக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளே இந்த படம் தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு கதை கட்டுவான். அந்த கதை கட்டுற விதம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, நம்மள உண்மையா நம்ப வைக்கிற மாரியே தான் இருக்கும். ஆனா இதுக்கிடையில ஃபைனலா ஒருத்தன் வந்து அந்த தப்ப பண்ணியிருப்பான் இல்லையா? அத எல்லாமே எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிற ட்விஸ்ட்ட வந்து பயங்கரமா சொல்லியிருக்க படம் தான் வதந்தி. ஸோ இது எதுல அவைலபிளா இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, Amazon Primeல தான் இதுவும் அவைலபிளா இருக்கு. ஸோ எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம 3வதா பார்க்க போற வெப் சீரிஸோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விலங்கு. இந்த படத்துல நம்ம விமல் வந்து ரொம்பவுமே சூப்பரா ஆக்ட் பண்ணியிருப்பான்னு தான் சொல்லணும். ஒரு ஹீரோவ தாண்டி ஒரு வெப் சீரிஸ்ல எந்த அளவுக்கு ஆக்டிங் குடுக்க முடியும் அப்படின்னு வந்து விமல் பயங்கரமா சொல்லியிருப்பாரு. சரி, வாங்க கதைக்குள்ள போயிரலாம். இந்த விலங்கு கதையோட முன்னோட்டம் என்ன அப்படின்னா, தொடர் கொலைகள் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த கொலைகள் வந்து ஒவ்வொன்னா வந்து நம்ம போலீஸ் அதிகாரிகள்லாம் இருப்பாங்க இல்லையா? அவங்க ஒவ்வொருத்தரா கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. எங்கடா நடக்குது? யார்ரா அந்த கொலையெல்லாம் பண்றா? அப்படிங்கிறது எல்லாமே பயங்கரமா வந்து சர்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படி ஆரம்பிக்கும் பொழுது ஒரு கொலை நடக்கும். அந்த கொலையில வந்து நம்ம விமல் தான் ஒரு ஹெட்டா போயிட்டு அங்க சர்ச் பண்ணிட்டு இருப்பாரு. ஏன்னா அவர் தான் எஸ்ஐ. அவர் வந்து போய் சர்ச் பண்ணிட்டு இருக்கும் பொழுது, திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா, உயரதிகாரி வருவாரு. வந்துட்டு அந்த பாடிய பார்த்துட்டு சரி அப்படின்ட்டு உயரதிகாரி கூடயே நம்ம விமலும் போயிருவாரு. போயிட்டு வந்து பார்த்தா, அந்த பாடியோட தலைய மட்டும் காணோம். பாடி மட்டும் தான் இருக்கு. இத பார்த்த உடனே எல்லாருமே
ஷாக் ஆயிடுறாங்க. அந்த உயர் அதிகாரி வந்தார் இல்லையா, அவருமே நான்லாம் இந்த பிளேஸுக்கே வரல. எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல அப்படின்றாய்ங்க. அதுக்கப்புறமேலு என்ன நடந்துச்சு, நம்ம விமல் அவர்கள் வந்து அந்த தலைய கண்டுபிடிச்சாரா இல்லையா? ஏன் அப்படின்னா, தலை இல்லாம வெறும் பாடிய மட்டும் வச்சு அத அடையாளம் படுத்த முடியாது. நம்ம ஹீரோவோட வேலைக்கு ஆப்பு வந்துரும். போலீஸ்லேருந்து பயங்கர ப்ரெஷர் குடுப்பாங்க. எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு. இதுக்கிடையில நெறைய கொலைகளும் நடந்துகிட்டே இருக்கும். அதெல்லாமே பண்ணது யாரா? அப்படிங்கிறத ரொம்பவுமே தீவிரமா வந்து விசாரிச்சுட்டு இருப்பாங்க. ஃபைனலா இந்த 2 சம்பவத்தையும் ஒரு நேர்கோட்டுல கொண்டு வந்து நிறுத்துவாங்க. அந்த நிறுத்துற சம்பவம் வந்து பயங்கர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸா இருக்கும். அதோடு மட்டும் இல்லாம, இதில ஒரு கிச்சா அப்படிங்கிற கேரக்டர் வரும். அந்த கேரக்டர் வந்து பயங்கரமா பேசப்பட்டு தான் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, அந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டியா நடிச்சிருப்பாப்புல. ஒரு எதார்த்தமான நடிப்ப வந்து வெளிப்படுத்தியிருப்பாரு. ஃபைனலா பார்த்தீங்க அப்படின்னா, "என்னடா இவன் எல்லாம் இப்படி பண்ணிட்டானா?" அப்படிங்கிற மாரியெல்லாம் இருக்கும். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. விலங்கு சீரிஸ் வந்து ரொம்பவுமே சூப்பரா இருக்கு. இது எதில அவைலபிளா இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஜி5ல தான் அவைலபிளா இருக்கு. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம 4தா பார்க்க போறது தி வில்லேஜ். இந்த படத்தில பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்யா வந்து ஒரு வெறித்தனமான நடிப்ப வந்து வெளிப்படுத்தியிருக்காருன்னு தான் சொல்லணும். இந்த வில்லேஜோட கதைய பத்தி பார்த்துருவோமா? கதைய பத்தி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கிராமம் இருக்கு. அது ஒரு மர்மமான கிராமம். என்ன அப்படின்னா, அங்க நைட்ல யாரு போனாலுமே அந்த ஒரு காட்டு வழி மாரி இருக்கு. அந்த வழியில நைட்டு யாருமே வந்து போமாட்டாங்க. அப்படி போனவங்க எல்லாமே உயிரோட திரும்பி வந்ததே கிடையாது. இப்படி இருக்க நிலைமையில பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஹீரோ வந்து ஃபேமிலியோட ஊருக்கு போலான்ட்டு வராரு. போற வழியில பார்த்தீங்க அப்படின்னா, அந்த காட கிராஸ் பண்ற நிலைமை வருது. அந்த கார கிராஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு போகும்பொழுது, திடீர்னு கார் வந்து பஞ்சர் ஆகி நின்றுது. அதனால நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, சரி ஓகே போயிட்டு யாராச்சும் ஹெல்ப் கூட்டிட்டு வரலாம் அப்படின்ட்டு போயிட்டு வந்து பார்த்தா, அந்த கார்ல அவங்க ஃபேமிலியே இல்ல. அந்த ஹெல்ப்புக்கு கூட்டிட்டு வரும்போது நெறைய பேர் வந்து சொல்லுவாங்க, "அந்த காட்டுக்குள்ள போகாதீங்க தம்பி. பகல்ல போலாம்." ஐய்யய்யோ! என் ஃபேமிலி வேற அங்க விட்டுட்டு வந்துட்டேன். நீங்க வரலனா போங்க. நான் போய் என் ஃபேமிலிய காப்பாத்தணுன்ட்டு வந்து பார்ப்பாரு. ஆனா ஃபேமிலில யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்கள யாரோ கடத்திட்டு போயிருப்பாங்களோ அப்படின்ட்டு பயங்கரமா சர்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஃபைனலா வந்து அந்த மர்மம் என்ன அப்படிங்கிறத உடைக்கிறது ரொம்பவுமே சூப்பராவும் இருக்கும். அதோட ஃப்ளாஷ்பேக் சீன்லாம் வரும். அத பார்க்கவுமே அல்டிமேட்டா இருக்கும். நம்ம ஆர்யாவோட ஆக்டிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, வெறித்தனமா இருக்கும். அதோட மட்டும் இல்லாம, அந்த வில்லேஜ்ல இருக்க அந்த நைட் டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கொலை நடக்குது இல்லையா? அதெல்லாம் யார் பண்றா? உண்மையிலேயே வந்து அமானுஷ்யமான விஷயங்கள்ல தான் நடக்குதா? அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சூப்பரா காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த சீரிஸ் வந்து எதில அவைலபிளா இருக்குன்னா, இதுவும் அமேசான் பிரைம்ல தான் அவைலபிளா இருக்கு. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபைனலா பார்க்க போற சீரிஸ் பேரு அயலி. இவ்வளோ நேரம் நம்ம கொலை, கிரைமு, கொள்ளை அப்படி இப்படின்னு நெறைய பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? அதிலிருந்து அப்படியே மாறுபட்ட கதை தான் இந்த அயலி. இந்த சீரிஸோட கதைய பத்தி பார்த்துருவோம் வாங்க. சரி ஓகே. சின்ன வயசுல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பொண்ணு வந்து ஒரு ஊர்ல வளர்ந்து வந்துட்டுருக்காங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்க அப்படின்னா, படிக்கணும்னு ரொம்பவுமே ஆசை. ஆனா அந்த ஊர்ல ஒரு கட்டுப்பாடு இருக்கு. என்ன கட்டுப்பாடு அப்படின்னா, பொண்ணுங்க வயசுக்கு வந்தா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பக்கூடாது. கல்யாணம் பண்ணி வச்சிரணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு. அதுக்கு இந்த பொண்ணு வந்து பயங்கரமா படிக்கிற பொண்ணு இல்லையா? அதனால எப்படியாச்சும் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஆசைப்படுறாங்க. இருந்தாலுமே ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல அந்த பொண்ணு வயசுக்கு வந்துருச்சு. வயசு வந்ததுக்கு அப்புறமேல அந்த பொண்ணு என்ன பண்ணாதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த நேரத்தில தான் ஒரு ஐடியா வந்து தோணுது. தான் வயசுக்கு வந்ததே மறைச்சிட்டா என்ன ஆகும்? யாருமே நம்மள கண்டுபிடிக்க மாட்டாங்க இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு பிளான் பண்றாங்க. அந்த பிளானுக்கு ஏத்த மாரியே எக்ஸிக்யூட்டும் நடக்குது. கொஞ்ச நாள் வந்து போய்க்கிட்டே இருக்காங்க. ஊர் ஃபுல்லா வந்து இந்த பொண்ணு என்ன இவ்வளோ வயசாச்சு, இன்னும் வயசுக்கே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே பேச ஆரம்பிக்கிறாங்க. அது எல்லாமே அவங்க பேரண்ட்ஸ் காதுல வந்து விழுது. இருந்தாலுமே தன் பொண்ணு மேல வச்சிருக்க பாசத்தினால அவங்க அப்பாவுக்கும், அவங்க அம்மாவுக்கும் வந்து அது பெருசாவே தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேல பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க அம்மாவுக்குமே அந்த விஷயம் வந்து தெரிய வருது. தன் பொண்ணு வந்து ஏஜ் அட்டெண்ட் பண்ணிட்டா அப்படின்ட்டு. அவங்க அம்மாவும் அந்த பொண்ணோட படிப்புக்காக தன் கணவர்ட்ட இருந்தே அந்த விஷயத்த மறைச்சிருவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகுது அப்படின்னா, இப்படியே கதை மூவ் ஆகிட்டு இருக்கும்பொழுது ஃபைனலா அவங்க அப்பாவுக்கும் தெரிய வந்துருது. தெரிய வந்ததுக்கு அப்புறமேலு என்ன நடந்துச்சு, அந்த ஊர் மக்கள் வந்து எப்படி வந்து அத ஏத்துக்கிட்டாங்க, அந்த பொண்ணு ஃபைனலா வந்து தன்னோட கனவ அடைஞ்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத பயங்கரமா சொல்லியிருப்பாங்க. இதுக்கிடையில பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து 10த் எக்ஸாம் எழுதுவாங்க. அதில பார்த்தீங்க அப்படின்னா, மாநிலத்திலேயே முதல் மதிப்பெண்லாம் எடுப்பாங்க. எடுத்ததுக்கு அப்புறமேலும் அந்த அ ஊர் வந்து அவங்கள வந்து அனுமதிக்காது. ஏன் அப்படின்னா, பொண்ணுங்க வந்து ஏஜ் அட்டெண்ட் பண்ணிட்டா கல்யாணம் பண்ணி வச்சுரணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடயே இருப்பாங்க. இது எல்லாமே அந்த பொண்ணு வந்து மாத்துனாளா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த சீரிஸோட பிளாட்டே. பார்க்கும்பொழுது ரொம்பவுமே விறுவிறுப்பா இருக்கும். நீங்க கிரைமு இதெல்லாமே தள்ளி வச்சுட்டு இந்த சீரிஸ பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு
பெண்ணோட வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே பயங்கரமாக எடுத்து காட்டியிருப்பாங்க. ஸோ சூப்பராக இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த சீரிஸ் எதில் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா G5 தான் அவைலபிளாக இருக்குது.